இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் அமர்வுல நம்ம கூட இணைந்திருக்கிறவர் பாஜகவினுடைய மாநில இளைஞரணி தலைவர் திரு எஸ்.டி. சூர்யா அவர்கள். எஸ்.டி. சூர்யா அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினர்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பாஜகவில் தமிழ்நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறை தலைவர்களில் முதன்மையானவர் எஸ்.டி. சூர்யா அப்படின்னு சொல்லலாம். சார் கிட்ட உங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம். சார் நீங்க டேக்கர் பண்ணிக்கலாம். 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் தான் மாற்றுன்னு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க. ஆனால் அதே ஒரு திராவிட கட்சியோட தான் அதிமுகவோட இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. ஆனால் ஏன் அதிக முரண்பட்ட கருத்துக்கள் அதிமுக தலைவர் பாஜக விமர்சிக்கிறாங்க, பாஜகவில் இருக்கும் அதிமுக விமர்சிக்கிறாங்க, ஆனால் கூட்டணி நேரத்தில் மட்டும் நீங்கள் ஒன்றா சேர்ந்துடுறீங்க சார்? அது ஏன் சார்? உண்மை. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக இருந்தபோது எங்கள் கட்சியினுடைய தேர்தல் முழக்கமே என்னன்னு பார்த்திங்கன்னா, கழகங்கள் இல்லா தமிழகம், கவலைகள் இல்லா தமிழர்கள். அப்போது இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வேண்டாம் அப்படின்ற ஒரு முயற்சி 2014 எடுத்தோம். அப்போது தேமுதிக, பாரதிய ஜனதா கட்சி, பாமக, மதிமுக இவ்வளோ கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்து 18% வாக்குகளையும் வாங்கினோம். 2 MP சீட்டு கூட ஜெயித்தோம். கன்னியாகுமரி 1, தருமபுரி 1, புதுச்சேரி 1, பாண்டிச்சேரி சேர்த்துட்டிங்கன்னா 3 இடங்களில் ஜெயித்தோம். நாங்கள் எங்கள் கூட்டணியாக ஜெயிச்சது. அதுக்கப்புறம் 2016 தேர்தலையும் தனியாக தான் போட்டி போட்டோம். பெரிய வரவேற்பு எங்களுக்கு கிடைக்கல. 2019 மீண்டும் அதிமுகவோட கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு. ஏன்னா தமிழகத்தில் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கான ஓப்பனிங் எங்களுக்கு அமையல பல காரணங்களால். அதனால் எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அவர்களுடைய லாங் டேர்ம் விஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய விஷயங்களை மாற்றிக்கொள்வது இயல்பு தான். அதனால் மீண்டும் அதிமுகவோட கூட்டணியில் 19 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல் சந்தித்தோம். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முரண்பாடுகள் வந்தது 2024 தேர்தலில் நாங்கள் கூட்டணி இல்லாமல் தனித்தனியாக போட்டிட்டோம். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வார்த்தை போரானது 2 கூட்டணிக்கும் 2 தலைவர்களுக்கும் மிக அதிகமாக நடைபெற்றது என்பது உண்மை. ஏன்னா தனித்தனியாக நின்னோம், நீங்கள் பெருசா நான் பெருசா அப்படின்னு காண்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எங்கள் தலைமையில் முதல் முறையாக 2014 அமைந்த கூட்டணி தேமுதிக தலைமையில் அமைந்த கூட்டணி. நாங்கள் ஒரு அங்கமாக இருந்தோம். அவங்க 14 இடங்களில் நின்னாங்க, நாங்கள் 7 இடத்துல தான் நின்னோம். ஆனால் 2024 முதல் முறையாக தமிழக வரலாற்றில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, நாங்கள் ஒரு 21 இடத்துல நின்னோம். எங்கள் கூட்டணிக்கு 18 இடங்களை பகிர்ந்து கொடுத்தோம். அதில் 18% வாக்குகளையும் நாங்கள் வாங்கினோம். அப்போ எப்படி போயிட்டுருக்கும் அடுத்த ஃப்யூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் தலைமை முடிவு செய்தது இல்லை, நீங்கள் 18% வாக்கு வாங்கியிருந்தால் கூட எந்த இடங்களும் வெல்லாததுனால நம்மளுக்கு அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது தமிழகத்தில் தொடர்ந்து இல்லாமலே இருக்குது. 19 இல்லை, 24 இல்லை, தொடர்ந்து இல்லாமலே இருக்குது, இல்லை குறைவாக இருக்கின்றது. உதாரணமாக 4 MLA சீட்டு 21, உள்ளாட்சி தேர்தலில் மிக குறைந்த இடங்கள். அப்போது மேலே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இல்லை இந்த 2 திராவிட கட்சிகளில் எந்த கட்சியோடு நம்மளுக்கு நம்மளுடைய கொள்கைகளோ இல்லை மற்ற விஷயங்களோ ஓரளவுக்கு ஒத்து போகின்றது அப்படின்றத முடிவு செய்து மீண்டும் அதிமுக கூட்டணியில் போயிடலான்றாங்க. இப்போது ஏப்ரல் 11 அறிவிக்கப்பட்டதுலேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 11 மாதம் முடிஞ்சிருச்சு. பெரிதாக எந்த முரண்பட்ட கருத்துகளும் 2 கட்சியிலிருந்தும் பேசிக்கல. ஏனென்றால் அமித்ஷா அவர்களே தலையிட்டு இந்த கூட்டணியை அமைத்ததால், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தோடு இருப்பதால் பெரிதாக முரண்பட்ட கருத்துக்கள் பொதுவெளியில் நாங்கள் சொல்லலை. ஆனால் எதிர்முகாமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அடிச்சுக்காத அளவுக்கு இப்போ காங்கிரஸில் அவங்க பேசிக்கிட்டாங்க இல்லையா, மாணிக்கம் தாக்கூர் பேசினது, இல்லை தளபதி அவர்கள் பேசினது, மூத்த அமைச்சர்கள் பேசினது, இதெல்லாம் ரொம்ப அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையே கெடுத்து விட்டுற அளவுக்கு கள நிலவரம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இந்த 11 மாதத்தில், அதுவும் குறிப்பாக நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்ததுக்கப்புறமா அந்த அதிமுக பாஜக உறவு ஆனது நிச்சயமாக வலுப்பெற்று இருக்கின்றது. அதற்கான பலன் வரக்கூடிய தேர்தலில் கிடைக்கும்னு நம்புகிறோம். மொதல் விஷயம், நீட்டை திமுக அரசாங்கத்தில் இருக்க முதலமைச்சர் எல்லா மாநிலத்தில் இருக்க முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதினாரு சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீட் ஒழிப்புன்றது திமுக பிரச்சனை மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை நினைக்கிறேன். ஏன்னா இவங்க நடத்துகிற எக்ஸாமும் சரி, இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு விதமான கல்ச்சர் இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலே படிக்கிற கல்வி முறை வேறுபட்டதாக இருக்குது. ஸோ ஒருத்தர் சமச்சீர் கல்வி படிக்கிறாங்க, ஒருத்தர் ICSE படிக்கிறாங்க, CBSE படிக்கிறாங்க. இந்த மாதிரி வேறுபட்ட ஒரு கல்வி முறை இருக்கிறப்ப இந்தியா முழுக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு தேர்வு நடத்துறதுன்றது எப்படி சாத்தியக்கூறாக இருக்கும்? இதனால் யார் யார் பாதிப்படைவாங்க, யார் இதில் பாதிக்கப்பட்டு போவா? இந்த தேர்வு முறை எல்லாருக்கும் ஒத்து வருமா? அதாவது சயின்ஸும் மேக்ஸும் இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ஒரே சப்ஜெக்ட் தான். மேக்ஸ்னால் மேக்ஸ் தான். அது இந்தியாவில் ஒரு மேக்ஸு, தமிழ்நாட்டில் ஒன்று, ஆந்திராவில் ஒன்று, கர்நாடகாவில் ஒன்று, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. சயின்ஸும் அதே தான். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இங்கே நம்ம படிக்கிறது தான் அமெரிக்காலையும் படிக்க போகிறாங்க. ஏன்னா
இதெல்லாம் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸு. அதில் நம்மளோட இன்டர்பிரிட்டேஷனுக்கோ, இப்போ உதாரணமாக ஆர்ட்ஸ்னால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம பண்ண முடியும். சயின்ஸ் வந்து யுனிவர்சல், எல்லாத்துக்குமே ஒன்று தான். அதில் வேறு வேறு சிலபஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணம் 2008 நுழைவுத் தேர்வு முறையானது ஒழிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி நம்மளும் நுழைவுத் தேர்வு வச்சு தான் போயிட்டு இருந்தோம். இந்த ஒரு 9 ஆண்டு காலம் நம்ம மாணவர்கள் நுழைவுத் தேர்வு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் +2 வாங்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் அட்மிஷன் வாங்கிட்டு போனதுனால அதுக்கு டியூன் ஆகிருந்தாங்க. உடனே அடாப்ட் ஆகிறதுக்கு மாணவர்களுக்கும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த பழைய முறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டே வரோம். உதாரணமாக மதுரையில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் வருஷம் 50 பேர் கவர்மெண்ட் காலேஜில் MBBS சீட்டு வாங்கிடுவாங்க. 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கிடுவாங்க. பயாலஜியில் சென்டமு, ஃபிசிக்ஸில் சென்டமு, கெமிஸ்ட்ரியில் சென்டமு, மேக்ஸில் சென்டம், 4 சப்ஜெக்டில் சென்டம் வாங்கக்கூடியவர்கள் மிக அதிகமாக இருந்தார்கள். திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு RTI போட்டார். 2008 2016 வரைக்கும் அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படித்து அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளில் இடம்பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்கும்போது சராசரி 21 வந்துச்சு. அப்போது பழைய முறை ஏழை மாணவர்களுக்கோ, கிராமப்புற மாணவர்களுக்கோ, அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கோ உகந்ததாக இருந்துதான் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர்களாலையும் போகவே முடியாத ஒரு நிலைமை தான் இருந்தது. இப்போ நீட் வந்ததோடு சேர்த்து 7.5% இடஒதுக்கீடு வந்ததுனால குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுக்கு 700 750 அரசாங்க பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு கோட்டா மெடிக்கல் சீட்ஸு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கு. இது வரலாற்றில் எப்பயுமே இல்லாத ஒரு அளவுக்கான ஒரு எண்ணிக்கை. அப்போது அந்த வேறுபாடை களைவதற்கு நீட் உதவி இருக்குது அப்படின்றது தான் எங்களுடைய பார்வை. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், நீட் கொண்டு வரணும் அப்படின்றது பிஜேபியினுடைய அஜெண்டாவோ இல்லை எங்கள் மேனிஃபெஸ்டோலையோ எங்கள் பாடத்திட்டமோ எதுவுமே கிடையாது. 2010ஆம் ஆண்டு காந்தி செல்வன் என்கின்ற திமுகவினுடைய MOS, அதாவது இணையமைச்சர், பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த ஒரு மசோதா தான் இன்றைக்கி அமலில் இருக்கக்கூடிய நீட் மசோதா. 2013 அல்தமாஸ் கபீர் பெஞ்ச் வந்து அதற்கு வந்து தடை விதித்திருந்தது. அதே வழக்கு மீண்டும் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு அந்த ரிவ்யூ பெட்டிஷனில் தான் நீட் வேண்டும் அப்படின்ற தீர்ப்பு வந்தது. அந்த நீட் வேண்டும்னு வந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் படித்து பார்க்கணும். எல்லா மாநிலங்களும் அவர்களுடைய குறைகளை சொன்னார்கள். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டமை அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நீட்டுன்ற ஒன்று வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதனால் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இருக்கிறதுனால அமல்படுத்தியிருக்கோம். ஒருவேளை காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தால் கூட அவர்களுக்கும் வேறு வாய்ப்பு இல்லை, அவர்களும் இதை அமல்படுத்தியிருப்பார்கள். அதனால் இது முழுக்க முழுக்க நீதிமன்ற வழிகாட்டுதலில் நடந்த ஒரு விஷயம் தானே தவிர பிஜேபிக்கு இதில் பர்சனல் அஜெண்டா இல்லை. நாளைக்கு உச்சநீதிமன்றம் நீட் என்பது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டா நீட் என்பது தேவையில்லைன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதில் எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் பற்றி பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா விஸ்வகுரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நடக்கிற பிரச்சனையில் பார்த்தா ஒரு கடல் கடந்து நமக்கு தேவையான கேஸை கூட நம்ம கொண்டு வர முடியாத அளவுக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறைகள் வந்து ப்ராப்ளமாக இருக்கா? ஏன்னா ஈரான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்த கண்ட்ரி, அங்கே நம்மளால் அங்கேருந்து அவங்களுடைய பர்மிஷனோடு நம்ம எடுத்துகிட்டு வர முடியல. அப்படி பார்த்தா சைனாவோட ஆயில் அங்கே போயிட்டுருக்கு, பங்களாதேஷ்க்கு போயிட்டுருக்கு, பாகிஸ்தானுக்கு போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான நம்ம வந்து ஃபாரின் பாலிசியில் நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து ஒழுங்காக செய்யாதனால இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்து உள்ளாக இருக்குமோ. அது இல்லாமல் எல்பிஜியை பொறுத்து பார்க்கும்போது நம்ம எல்லாமே இம்போர்ட்டட் ஓரியன்டாகவே இருந்துட்டோம். நம்மளோட கெப்பாசிட்டியை பில் பண்ணல, சைனா பில் பண்ணி வச்சுருக்காங்க. 200 நாளைக்கு தேவையான LPG இருக்குது, நம்ம 20 நாளைக்கு கூட பில் பண்ணல அப்படின்ற மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து நம்ம வெளியுறவுத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு பின்வாங்கியிருக்கோமோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. அதுக்கு உங்களுடைய பதில்? இப்போ விஸ்வகுருன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. நிறைய நாடுகளில் இருக்குது. பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய பாறைகளை குடைந்து அங்கே க்ரூட் ஆயிலை சேமித்து வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் SPR. 2014 பிஜேபி ஆட்சி வருவதற்கு முன்பு SPR அப்படின்ற ஒரு விஷயமே இந்தியாவில் கிடையாது. இன்றைக்கி SPR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து 21 நாட்களுக்கு தேவையான க்ரூட் ஆயிலை பூமிக்கு அடியில் நம்ம சேகரித்து வச்சுட்ருக்கோம். அப்போது இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் 2014 அப்புறமா தான் கொண்டு வர வேண்டிய நிலைமையில் நம்ம நாடு இருந்திருக்கு. 11 கோடி கேஸ் அடுப்பு சிலிண்டர் கனெக்ஷன்ஸ் நம்ம நாட்டில் இருந்தது. இன்றைக்கி 35 கோடி ஆயிடுச்சு. அப்போது 2014 இப்போ வரைக்கும் 24 கோடி கனெக்ஷன்ஸ் அதிகமானதுனால அந்த LPG பயன்பாடு அப்படின்றதும் அதிகமாகிடுச்சு. 2014 முன்னாடி எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் ரயில்வேஸ், மின்சாரமயமாக்கப்பட்ட ரயில் தண்டவாளங்கள் வந்து 20% இருந்தது. இன்றைக்கி 100% அதை எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிட்டோம் 12 ஆண்டுகளில். இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணதுனால மட்டும் ஒரு ஆண்டுக்கு
180 கோடி லிட்டர் டீசலை மிச்சப்படுத்துது நம்ம நாடு. இப்போ இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா 2014 இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தபோது என்ன ஆச்சுன்னா 8 மணிக்கு மேலே பெட்ரோல் பங்க்கு மூடிட்டாங்க. இப்போ இன்றைக்கி அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் ஃப்யூச்சரில் வந்தால் எப்படி நம்ம க்ரூடை சேர்த்து வைக்கணும், பெட்ரோலியம் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக இந்த அரசாங்கம் 12 ஆண்டுகளாக சிந்தித்து செயல்பட்டது. இந்த எஸ்பிஆரில் நான் சொன்ன அந்த 21 நாளுக்கு சேர்த்து வைக்கிறத தாண்டி எண்ணெய் நிறுவனங்கள் இருக்குது இல்லைங்களா, ரிலையன்ஸ் இருக்குது, இந்தியன் ஆயில் இருக்குது, பாரத் பெட்ரோலியம், அவங்க வந்து கிட்டத்தட்ட 54 நாட்களுக்கு தேவையான க்ரூடை வந்து சேமித்து வச்சுருக்காங்க. இப்போ ஒரு வேளை எல்லா கப்பலும் நிறுத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட 75 நாட்களுக்கு தேவையான நம்மளுக்கான அந்த க்ரூடு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் சார். நான் என்னோட கேள்வி என்னன்னா, பதில் இப்போ சொல்லிடுறேன். நம்ம க்ரூட் ஆயில் எங்கேருந்து வாங்கணும் அப்படின்றத அமெரிக்கா வந்து முடிவு பண்ணுறாங்க. ஈரான் கிட்ட வாங்கக்கூடாது, ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறத நம்ம கேட்குற அளவுக்கு நம்ம 2014 5000 பேரல் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1,80,00,000 பேரல் வாங்குறாங்க. அப்போ ஏன் வாங்கலை ரஷ்யா கிட்ட? இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் மிகப்பெரிய அரசாங்கம், எல்லாருக்கிட்டையும் ஆளுமையாக இருந்த அரசாங்கம்னா ஏன் வெறும் 5000 பேரல் வாங்கினாங்க? நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறத யூஎஸ்ஏ தானே சொல்கிறாங்க. அப்போது நம்ம அவங்களுடைய தேவைக்காக நம்மளோட கொள்கையை மாற்றிக்கிறோமா? இல்லை, இப்போது 12 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 1,80,000 பேரல் ஒரு நாளைக்கு வாங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதனால் அவங்களுக்கு இழப்பு ஏற்படுது, வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதற்கான சில காரணங்களே வைக்கிறாங்க. அப்போ இந்த 12 ஆண்டுகளாக வாங்கினதற்கு பெயர் என்ன? இதற்கு முன்னாடி இருந்தவங்க வாங்காதது. இப்போ ஏன் நம்மளால வாங்க முடியல? அதே 12 வருஷம் வாங்கினதுக்கு பாராட்டு இல்லையா? அப்போது அவங்கள மீறி, சாங்ஷன்ஸை மீறி 12 வருஷமாக நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, அது முன்னாடி இருந்தவர்கள் எடுக்கவில்லை. அப்போ அதற்கு பேர் என்ன? ஈரான் கிட்டே இதே தான் நடந்துச்சு. ஈரான் கிட்ட தானே அதிகமான கொள்முதல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஈரான் கிட்டேயும் வாங்கல. அதுக்கும் காரணம் வந்து யூஎஸ்ஏ போட்ட சாங்ஷன்ஸ் தான். அப்படின்னும் போது நம்மளுடைய கொள்கையை வெளிநாட்டில் இருக்கிறவங்க முடிவு பண்ணுறாங்க. 2012 ஹிலாரி கிளின்டன் பப்ளிக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர்ஸ் கூட நான் காட்டுறேன். நாங்கள் சொன்னதுனால இந்தியா ஈரான் கிட்டேருந்து பெட்ரோல் வாங்க மாட்டோன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2012. 13 இதே மாதிரி யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட் வரும்போது கெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஒருத்தர் இருந்தார். 2 பேருமே பப்ளிக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் சொன்னதுனால இந்தியா வந்து ஈரான் கிட்டேருந்து பெட்ரோல் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம யுஎஸ் சாங்ஷன்ஸ் இருக்கிறத மீறி ஈரானில் நம்ம க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பாகிஸ்தானுக்கு திடீர்னு ட்ரம்ப் மாற்றி இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி. பாகிஸ்தானே ஆவாதுன்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்றைக்கி அசீம் முனீரையோ இல்லை அவர்களுடைய அதிபரையோ கூப்பிட்டு கொண்டாடுவது, நோபல் ப்ரைஸ்க்கு வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவது, நம்மளுக்கு எதிராக செயல்படுவது, இது எல்லாமே பண்ணுறதுக்கு காரணம் அவங்க மீறி நம்ம செயல்படுறது. ஒன்று. ரெண்டாவது, வாங்கிறது மட்டும் இல்லை, வாங்கிறது US டாலரில் வாங்காமல் நம்ம பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி யாருமே அது பண்ணலை. நம்ம டைரெக்டாக ரூபிளில் ட்ரேட் பண்ணுறோம். அது இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது. இப்போ அவங்க சாங்ஷன்ஸுன்னு நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. நம்மளுக்கு US வர்த்தகம்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதனால் வாங்கியிருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம குறைச்சிருக்கோம். அது நான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்து சில விஷயங்களை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனால் இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு மீண்டும் பழைய நிலையிலேயே அந்த ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்குவது அப்படின்றது மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ அவங்களுக்கு பயந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்போ யூஎஸில் இருக்கக்கூடிய ட்ரேட் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஒன் டெசிஷனில் அவன் மேட்டராக நீங்கள் வாங்க மாட்டீங்க அப்படின்னா எல்லாரையும் சேர்த்து கொண்டு போகிறது தான் குளோபல் டிப்ளமசி அப்படின்றது. ஆனால் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இன்றைக்கும் நம்மளுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது, எவ்வளோ அதிகமாக வாங்கிறோம், நம்மளை பார்த்து ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க US டாலர் மூலமாக தான் ட்ரேட் பண்ணணுன்னு சவுதி அரேபியா கிட்ட 100 ஆண்டுகள் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதை மீறி முதல்ல நம்ம நாடு மட்டும்தான் ரஷ்யா கூடவும் ஈரான் கூடவும் எங்கள் கரன்சிலே நாங்கள் டைரெக்டாக டீல் பண்ணுறோம் அப்படின்ற தைரியமாக ஒரு முடிவை எடுத்து அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடிகளை நம்ம நாட்டுக்காக மிச்சப்படுத்துகிறோம். அதை குலைப்பதற்கு நிச்சயமாக அவங்க முயற்சி செய்வாங்க. நம்ம ஒரு சுப்ரீம் பவர் ஆர் சூப்பர் பவர் ஆகிற வரைக்கும் சில காம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தான் குளோபல் டிப்ளமசியில் யதார்த்தம். அதற்காக முழுக்க நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கையோடு. வணக்கம் அண்ணா. என்னோட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விமன் சேஃப்டி அப்படிங்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ டே பை டே இந்த இஷ்யூ அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் வருது. அந்த கேஸ் ஃபைல் ஆகிற கேஸ் ஆகட்டும், ஃபைல் ஆகாமல் நிறைய குற்றங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக விளாத்திக்குளம் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி விமென்ஸ்க்கு அகெயின்ஸ்டான பாலியல் விஷயம் வந்து நடக்கிறதுனால இப்போ நாளைக்கு நீங்கள் வேளச்சேரி தொகுதியோட எம்எல்ஏவாக வரீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டார்ஸ் நிறைய இருக்குது, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் இந்த தொகுதிக்கான அது போல் உங்களுடைய பங்காக நீங்கள் வந்து என்ன மாதிரி பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி திட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்கண்ணா?
உமன் சேஃப்டி பொறுத்த வரைக்குங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் குற்றம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது உடனே 2-3 மாநிலத்தில் காமிச்சு இங்கே குற்றம் நடக்கலையா, இங்கே சரியாக இருக்கா, இங்கே விட அதிகமாக இருக்கா இப்படின்ற கேள்விகளை தொடர்ந்து கேட்டுகிட்டே வராங்க. ஆனால் அந்த குற்றங்கள் நடக்கும்போது அதில் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படின்றது பார்க்கணும். நான் ஒரு 2 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரீசெண்டாக சொல்லியிருந்தேன். ராஜ்கோட்டில் குஜராத் மாநிலத்தில் ஒரு 7 வயது சிறுமி வந்து ஒரு கற்பழிப்பு நடைபெறுகின்றது. அந்த சிறுமி வந்து கொல்லப்படுகிறாள். அந்த ஹோம் மினிஸ்டராக ஹர்ஷ் சங்கவி அப்படின்ற ஒரு அமைச்சர் இருக்கார். சின்ன வயசு, ஒரு 40 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பேட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னார்னா, ராஜ்கோட் மாவட்டத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. இந்த ட்ரையல் முடித்து சார்ஜ் ஷீட் முடித்து 60 நாட்களில் அவருக்கு தூக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறார். அதாவது ஒரு குற்றம் நடந்து குற்றவாளிகள் உடனடியாக 2 நாளில் கைது செய்யப்பட்டு 60வது நாள் தண்டனையை வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ட்ரையல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு பாருங்கள். விளாத்திக்குளமில் நடந்த பிரச்சனையும் அந்த காவல்துறையில் போய் அந்த அம்மா புகார் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பொண்ணு யார் கூடயாச்சும் ஓடி போயிருப்பாங்க அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் நடக்கும்போது அந்த குற்றத்தை எப்படி அணுகுறாங்க அப்படின்றது, சட்டத்தின் மீது பயம் இருந்தால் நிச்சயமாக குற்றங்கள் குறையும் அப்படின்றது தான் காலங்காலமாக எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஃபிலாசபி. இப்போ குஜராத்தில் நடந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்குது, ஒரு 60 நாட்களில் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு ஒரு 120 நாட்களுக்குள்ளே தூக்கு தண்டனை நிறைவேற்றுறாங்களாம். அது எதுக்குன்னா அப்பீல் போவாங்க, ஹைகோர்ட் போவாங்க, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போவாங்க. அதையும் நீங்கள் எக்ஸ்பெடிட் பண்ணி ஒரு 10-20 வழக்குகளில் இது போன்ற குற்றங்கள் செய்தால் உடனடியாக தண்டனை கிடைக்கும், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அதுதான் பேசிக் கிரிமினாலஜியோட கான்செப்டே. அப்போது அந்த மாதிரி எவ்வளோ வழக்குகளில் இந்த 5 ஆண்டுகளில் ஏதாச்சும் ஒரே ஒரு வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று கூட கிடையாது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம், காவல்துறை இன்னும் துரிதமாக தண்டனைகளை மிக விரைவாக பெற்றுக் கொடுக்குது மட்டும் இல்லாமல் அந்த தண்டனைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். அப்போ தான் சட்டத்தின் மீது பயம் வரும். இந்த நம்ம மாதிரி ஜனநாயக நாட்டில் இதை தவிர வேறு வழியே கிடையாது குற்றங்களை குறைப்பதற்கு. அது போக வேறு மற்ற விஷயங்களில் பண்ணலாமே தவிர நடக்கின்ற குற்றங்களில் மிக அதிகமான தண்டனை பெற்றுக் கொடுக்கும்போது குற்றங்கள் குறையும். அந்த மாதிரி என்னோட தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டால் கூட எந்த ஒரு வழக்கு நடந்தாலும், இப்போ சமீபத்தில் அடையாறில் பீகாரை சார்ந்த ஒரு குடும்பமே கொல்லப்பட்டது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையில் கணவன், மனைவி, குழந்தை 3 பேரும் கொல்லப்பட்டு அதில் கைது செய்யப்பட்டவர்கள் பீகாரை சார்ந்தவர்கள் அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க. இன்னும் அதை பற்றின ஒரு ஒயிட் பேப்பரோ டீட்டெயில்ஸோ நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ அந்த குற்றம் நடந்த உடனே அந்த 3 பிணங்களை எரிப்பதற்கு யாருமே இல்லை. அப்போது அந்த பீகார்லேருந்து அந்த கொல்லப்பட்ட அந்த 3 பேரில் அந்த ஆணினுடைய அண்ணன் வந்து எனக்கு அழைக்கிறார், ஃபோன் பண்ணுறார், இந்த மாதிரி எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிண்ணா, அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இங்கே வர வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே நீங்கள் பிஜேபிக்காரங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால நாங்கள் இருக்கும்போது அவங்களோட டீல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மாநிலத்துக்கு பேர் கெட்டு போயிடுமோ. அப்போது எல்லா விஷயத்தையும் மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் பார்க்குதே தவிர ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்வு கொண்டு வருவதற்கு எந்த ஒரு முனைப்புமே இவங்க காட்டவில்லை அப்படின்றது தான் எங்களுடைய ஆதங்கம். சமீபத்தில் நடந்த இந்த 5 நாட்களில் மிக அதிகமாக வருது, 18 சம்பவங்கள். கிருஷ்ணகிரியில் 2 வயசு பெண் ஒருத்தரை கற்பழித்து கொலை செய்த வழக்கில் ஒரு திமுக இளைஞர் நிர்வாகியை கைது செஞ்சுருக்காங்க. சென்னையில் 2 வழக்குகள், இங்கே மதுராந்தகத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போது இந்த வழக்குகள் அதிகமாக அந்த தண்டனை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் இன்னும் துரிதமாக நடைபெற்றால் குற்றங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்குறேன். புதுசாக கட்சிகள் வரும்னு நீங்களும் சொல்கிறீங்க, முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவரும் சொல்கிறாரு. விஜய் தான் வரப்போகிறாரா என்னங்கிறது மட்டும் சொல்லிட்டீங்கன்னா மாணவர்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவாங்க. என்ன நடக்கும்? பதில் சொன்னால் என்னுடைய பதவி போயிடும், நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவதுங்க, அண்ணாமலை அண்ணா ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ விஜய் அவர்கள் நீங்கள் சேர்த்துக்குவீங்க சேர்க்கல அப்படின்றதுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார், டீயும் காஃபியும் எப்படி கலக்கும் அப்படின்றது. இப்போ ஒருவேளை கூட்டணி அமைகிற பட்சத்தில் நாம் தமிழரும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் வம்பள மாட்டாமல் இருக்கணும்னா அந்த கொள்கையானது கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து கரையிறது அப்படின்றது இல்லை. அது ஒரு தற்காலிக கூட்டணியாக திமுகவை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். முன்னெடுப்புகள் நடக்குதா? நிச்சயமாக நான் சொல்கிறேனே, அது எங்களுக்கே தெரியாது, அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வரும் அப்படின்றதுல நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கோம். நிச்சயமா சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி என்னுடைய மாணவர்களுக்கும் எங்களுக்கும் கேள்விகளுக்கு நேர்த்தியாக பதில் கொடுத்து நன்றி சார். நன்றி.
Subscribe to One India and never miss an update.